ராஜேஸ்வர் அவர்களே, தெற்கு மாவட்டத்தில் அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட அண்ணன் டைமண்ட் பாலு அவர்களே, அனைத்து கூட்டணி கட்சியை சார்ந்த இங்கிலீஷ் நாளேடுகள் ஆங்கில நாளேடுகள்ல தொடர்ந்து எழுதி தமிழகத்திலேயே அதிக போக்சோ வழக்கு பதிவுப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாடு என்று நமக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த முதல்வர் செய்த மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்ல, நம்ம அரசுல பல்வேறு அம்மா காலத்திலும் நம் புரட்சி தமிழர் காலத்திலும் பல்வேறு விருதுகளை பெற்று இந்தியாவிலே முன்னணி மாநிலம் என்பதை பெற்றுக் கொடுத்திருந்தோம். இந்த அரசு இனிமே தொடர்ந்தால் இந்த அரசு இனிமே தொடர்ந்தால் மக்களுக்கு எந்த விதத்திலும் பலனில்லை என்பது மட்டுமல்ல, தமிழகம் தலைகுனிவை ஏற்படுத்தி சந்திக்கும் என்று கூறிக்கொள்வதோடு இந்த அரசு இனிமே தொடர வேண்டிய அரசு இல்லை 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 என்று சொல்லி வருகின்ற தேர்தலை மனதில் வைத்து சிந்தித்து நம் புரட்சி தமிழர் தலைமையிலான இந்த கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான இரட்டலில் வாக்களிக்க வேண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டீசல் பெட்ரோல் 10 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னாரா, குறைத்தாரா? கேஸுக்கு 100 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னாரா, குறைச்சாரா? நீட் தேர்வை ஒரே நாள்ல ரத்து பண்ணுவேன், ஒரே கையெழுத்தில் ரத்து பண்ணுவேன்னு சொல்லி அப்பனும் அவனும் ஊரா வந்தாங்களே, ரத்து பண்ணாங்களா? இப்படி போலி நாடகம் நடத்தக்கூடிய அரசு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, ரொம்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய வேலை இல்ல. 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னார்ல, யாருக்கு தரேன்னு சொன்னார்? தமிழகத்தில் 2.5 கோடி வாக்காளர், அதாவது 2.5 கோடி குடும்ப அட்டை இருக்கு. அதுல 1,30,00,000 பேருக்கு தான் அந்த 1000 ரூபாய் பணம். ஏன் இந்த 1000 ரூபாய் பணம்னா, கீழே பிலோ பாவர்ட்டி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்துக்கு தான் 1000 ரூபாய் பணம் சொல்றாரு. அவங்க வீட்டுல 2 வீலர் இருக்க கூடாது. ஒவ்வொரு தோழமை கட்சிக்கும் 2 பக்கங்கள் கொடுக்கப்படும். அவர்கள் அதை கண்டன கோஷங்கள் எழுப்புவார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் ராஜசேகர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள்.